சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 111 பூரண புருஷன் Gospel Truth Lesson 111 Perfect Man. வேதத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எந்த ஊழியக்காரனும் அல்லது தேவ மனுஷனும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் ஒருவரும் பூர்ண புருஷனாக எண்ணப்படவில்லை அல்லது அழைக்கப்படவில்லை. ஆனால் யாக்கோபு பூரண புருஷனாய் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு முக்கிய அம்சங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 2. முதலாவதாக, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். இரண்டாவது, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இந்த ரெண்டு காரியங்களை கடைபிடிக்கிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள்தான் பூரண புருஷன் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய வார்த்தை மிகவும் சரியாக இருக்கும்படியாக அவர் வலியுறுத்துகிறார். இரண்டாவது, நம் சரீரம் அடக்கிக் கொள்ளும்படியாக இருப்பதற்கு அவர் வலியுறுத்துகிறார். From Genesis until Revelation, there is no character in the Bible is found to be a perfect man. But James is giving us two characteristics to be a perfect man. In James chapter 3 verse 2, if any man offend not in word, the same is a perfect man. Secondly, and able also to bridle the whole body. If we are perfect in our words and we are not offended or we do not offend anybody, and when we are able to bridle or control or take full control of our whole body, we will become a perfect man. These are the two important elements that is focused by James to be a perfect man. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் யாக்கோபு இரண்டு உதாரணங்களை கொண்டு வந்து எவ்விதமாக வார்த்தை மூலமாக ஒரு முழு சரீரம் அடக்கப்பட முடியும் என்கின்ற சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது, ஒரு குதிரையின் வாயில் கடிவாள் மூலமாக அதன் முழு சரீரத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும். அதே வேளையில் வசனம் 4, ஒரு பெரிய கப்பலில் ஒரு சிறிதான சுக்கான் மூலமாக அது திருப்பப்படும் என்கின்ற சத்தியத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த இரண்டு உதாரணங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய வார்த்தை மூலமாக அல்லது நாவின் மூலமாக அவனுடைய முழு சரீரத்தையும் அடக்கும்படியாக அல்லது அடங்கி இருக்கும்படியாக இந்த வார்த்தையானது, இந்த நாவானது அதிக வல்லமை உள்ளது என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். James chapter 3 verse 3 and 4, James is using two examples to show the power of words to control our whole body. In verse 3, the horse's mouth, which has been put with bits, can control its whole body. In verse 4, great ships
can be controlled with a very small helm or rudder. In these two examples, a small object can control the entire body of horse or also the ship. In the same manner, our words or our tongue is powerful to control or bring our whole body to subjection. This is the gospel truth. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 5ம் 6யும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த நாவினுடைய கடினமான வார்த்தைகளை யாக்கோபு நமக்கு வலியுறுத்துகிறார். இந்த சிறிய அவயமாக இருக்கிற நாவின் மூலமாக நாம் பெருமையானவைகளை பேசுகிறோம். அதே வேளையில் இந்த நாவானது ஒரு நெருப்பாக எண்ணப்படுகிறது. வசனம் 6ஐ நாம் கவனமாக கேட்போம். நம்முடைய நாவு நெருப்புதான். ஏனென்றால் அதை நம்மையே அது எரித்துவிடும். அது அநீதி நிறைந்த உலகம். நம் நாவின் மூலமாக நம்முடைய உலகம் அநீதியாக செயல்படுவதற்கு நம் நாவுக்கு அதிகாரம் உண்டு. நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி நாம் நாவின் மூலமாக அந்த நாவிலே வெளிப்படுகின்ற வார்த்தை மூலமாக நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அவயங்களும் கரைப்படுத்துவதற்கு அந்த நாவானது வார்த்தையானது வல்லமை கூடியதாக இருப்பதை யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை நம் வார்த்தை மூலமாக நம் நாவின் மூலமாக நாம் அதை கொளுத்தி விடுகிறவர்களாகவும் நமக்கு அந்த அதிகாரம் உண்டு என்கின்ற வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நரகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நாவு நம்முடைய வார்த்தை கூட தவறான வழியிலே தவறான வார்த்தையில் மரண வார்த்தைகளை கொண்டு நம்முடைய முழு சரீரத்தையும் முழு வாழ்க்கையும் அழிந்து போவதற்கு நம்முடைய தலையில் நம்முடைய வாய்க்குள் இருக்கின்ற அந்த சிறிய அவயத்தை நாம் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். In James chapter 3 verse 5 and 6, James is emphasizing the notorious part of our tongue. In verse 5, tongue can use for boasting, and it's also considered as fire. In verse 6, tongue is a fire. It means it can completely burn our whole body. A world of iniquity. Through the tongue, our world can become a world of iniquity, full of sins and transgressions by the word that we speak. So is the tongue among our members, that it defileth the whole body. Through our tongue, we can defile each and every part of our body, from the crown of our head till the sole of our feet,
every part can be defiled by our words, and setteth on fire the course of nature. Our life cycle can be continually in fire or disaster through the words that we speak out, and it is set on fire of hell. We can live hell in this life through the words that we speak. We can bring hell into our life when we speak death words and not words of life. These are the warnings by James for a man to be perfect and not offend in any word. So let's take this as our lesson, that we should guard our tongue. This is the gospel truth. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 7-8 பார்க்கும் பொழுது, மிருகத்தை நாம் அடக்க முடியும், ஆனால் நாவை நாம் அடக்க முடியாது என்கின்ற சத்தியத்தை யாக்கோபு நமக்கு வெளிப்படுத்துகிறார். வசனம் 8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. உண்மைதான். மனிதன் அவனுடைய நாவை தன் சுயமாக அடக்க முடியாது. கவனிங்க, யாக்கோபு இந்த வார்த்தைகளை கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார், விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். தொடர்ந்து, அதாவது நாவு அடங்காத பொல்லாங்குள்ளதும், நம்முடைய நாவானது அடங்காத பொல்லாங்குள்ளதுமாய் இருக்கிறது என்கின்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நம்முடைய நாவு, நம்முடைய வார்த்தை விஷம் நிறைந்த சாவுக்கேதுவான நாவாக இருக்கிறதை யாக்கோபு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படின்றால், ஒரு மிருகத்துக்கு, சர்ப்பத்துக்கு அதனுடைய நாவிலே, வாயிலே விஷம் நிறைந்தது போல மனிதனுடைய வார்த்தை, மனிதனுடைய நாவு, வார்த்தைகள் அது சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாக இருப்பதை யாக்கோபு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள், இச்சையின் வார்த்தைகள், அது விஷமாக அது புறப்படுவதற்கு நாம் நாவு மூலமாக, வார்த்தை மூலமாக அதுக்கு வல்லமை உண்டு என்கின்ற சத்தியத்தை யாக்கோபு நமக்கு வெளிப்படுத்துகிறார். In James chapter 3 verse 7 and 8, James is comparing that every kind of beast or animals can be tamed or contained. But verse 8, but the tongue can no man tame. James is speaking to believers, to church-going believers about this truth. It is an unruly evil. James is comparing that our tongue is unruly evil, full of deadly poison. Full. It means that the words that comes out from our tongue can be deadly poison that can kill ourselves and also kill others or those around us. This is the gospel truth by James. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 9-10 பார்க்கும் பொழுது, நாம் நாவின் மூலமாக தேவனை துதிக்கிறோம், மனிதனை சபிக்கிறோம்.
நாம் நாவின் மூலமாக ஆசீர்வாதங்களை அறிக்கை செய்கிறோம், சாபத்தின் வார்த்தைகளை அறிக்கை செய்கிறோம். இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்பதை யாக்கோபு நமக்கு வலியுறுத்துகிறார். என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. அப்படின்றால் விசுவாசிகள் அவருடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஜீவனுடைய வார்த்தைகளும் மரண வார்த்தைகளும் பேசும் பொழுது அவர்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒத்த வேஷம் தரிக்கிறார்கள். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. In James chapter 3 verse 9 and 10, James is comparing that a believer's mouth or words can be blessing God and also cursing men. From the same mouth proceeds blessings and cursings. And James is advising us, my brethren, these things ought not so to be. When we do all this speaking of these words, we are actually living a hypocrite life, because our mouths, our words are not controlled. And James is advising believers not to do so. This is the gospel truth. ஏசாயா தீர்க்கதரிசியும் எரேமியா தீர்க்கதரிசியும் ஒரு விதமான அனுபவத்துக்குள் அவர்கள் கடந்து சென்றார்கள். தேவன் அவர்களுடைய உதட்டை தொட்டார். அக்கினி சுடர் மூலமாக அவர்கள் வாய் உதடு தொடப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தை பேசும்படியாக நியமிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு புதிய உடன்படிக்கை விசுவாசிகளாக இருக்கும் நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்று அடைந்து விட்டோம். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நம் வார்த்தையை கட்டுப்படுத்துவார், நம் நாவை அடக்குவார் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் சுயமாக வார்த்தையை அடக்க கூடாது. இது பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகின்ற ஒரு காரியமாக, அனுபவமாக அது இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நாவையும் உதட்டையும் பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அந்த நாவையும் உதட்டையும் பட்சிக்கும் அக்கினியாலே தொடப்படும் பொழுது நம் வார்த்தைகள் மாறும். நம்முடைய உதடு ஜீவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யும். இது விசுவாசத்திலே நாம் செய்து ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. Prophet Isaiah and Jeremiah had same experience that God touched their mouth and lips, because they are about to release the words of God in their life to the people of Israel. Today, as new covenant believers, we have accepted Jesus Christ and we are filled by the Holy Spirit. Today, we submit our tongue and our mouth as living sacrifice on the altar of God, that it may be completely burned by the fire of the Holy Spirit, that we are able to speak the right words, the life words that can bring about blessings and life to our life and also people who are around us. This is done through the power of the Holy Spirit. No man can tame the tongue, but with the help of the Holy Spirit, we will be able to contain our tongue, that we may control our whole body. This is the gospel truth. Thank you for watching and listening. Please like, comment, share and subscribe. Thank you.